நான் இப்படி சுருண்டு படுத்துக்குவேனே, உன்னால என்னை ட்ரிம் பண்ண முடியாதே, என்ன செய்வ? ஆஹா, எப்படி படுத்தாலும் வெட்டிட்டானே, ஆனா காதையாவது மிச்சம் வைனா, நான் பின்னாடி வாளாவது இருக்கட்டும், நான் போதும்ண்ணா. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா புஜ்ஜிங்கிற இந்த ஒரு அழகான பொமரேரியன் தான் கைஸ். இந்த பொமரேரியன் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, திரும்ப கூட மாட்டான் நம்மளை பார்த்தா. இவளை பிடிச்சி வச்சு செஞ்சு ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது வந்து அடுத்த கட்டத்துல சொல்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், டேபிள் ஏத்துனதுல இருந்து சுருண்டு படுத்துக்குவா, இங்கிட்ட அங்கிட்டு தலையை திருப்ப மாட்டா. ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளால ட்ரிம்மரை கொண்டு போக முடியலங்க. பாருங்க, ட்ரிம்மர் தெரியுது, ஏன்னா அந்த படுத்த பொசிஷன்ல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஸ்ட் இருக்கிற போன்ஸ் எல்லாம் வந்து தடுக்கும். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஆக சான்சஸ் உண்டு. இவளுக்கு வந்து எதனால இப்போ ஃபுல்லா ரிமூவ் பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் டிக்ஸ் பிரச்சனையே இருக்கு. அதே சமயத்துல வந்து இது ஸ்கின்ல எதுவும் பிரச்சனை இருக்கா, அதுவும் இல்லாம இது ஃபர் வேற ரொம்ப உதிர்ந்துகிட்டு இருந்தது. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸால அதை வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களால ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நம்ம இந்த ஃபுல் ஃபர் ரிமூவல் பண்றோம். அண்ட் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்கள் டாக்ஸுக்கு ஃபுல் ஃபர் ரிமூவல் பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க. ஒரு 10 days to 20 days தான். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வெளியே விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அதுவே போதுமானது. அண்ட் ஃபைனலாக அவளுக்கு பின்னாடியெல்லாம் எடுக்கும்போது தான் கொஞ்சம் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவள் படுத்தே இருந்தேன். நீங்கள் நல்லா தெரியும், நான் கையை உள்ளே விட்டு கீழே முட்டு கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த முழங்கையை வந்து முட்டு கொடுத்து தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து மேடம் வந்து நம்மளை கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டாகும் ஒவ்வொரு விதங்க. நம்ம இன்னைக்குமே வந்து எல்லா டாகுமே ஒரே மாதிரின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நிறைய பொமரேரியன் என்னை கடிக்கவே வந்திருக்காங்க. சில பொமரேரியன்ட்டா கடியே வாங்கியிருக்கேன். சில பொமரேரியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டைப்பா, என்ன பண்ணாலும் பேசாமல் இருப்பாங்க, ஆனாலும் பயப்படுவாங்க, ஆனால் என்ன பண்ணாலும் பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி சாஃப்ட் டைப் டாக்ஸ் எல்லாம் நமக்கு க்ரூமர்ஸ்க்கு வர்றது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. குளிப்பாட்டும் போது சரி பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா ஒரே இடத்துல. அதை பாருங்க, புட்டை படுத்துருவா. நம்ம அதனால தான் கயிறை கட்டி வச்சிருக்கா, அவள் படுத்துடக்கூடாதுன்னு. ஏன்னா படுத்துட்டா அப்படின்னா நம்மளால தேய்ச்சி குளிப்பாட்ட முடியாது. ஸோ அதனால தான் கட்டி வச்சிருந்தேன். அண்ட் ஃபைனலாக நல்லா துவட்டியாச்சு. நீங்க பார்த்தா தெரியும், ஃபர் இல்லைனாலும் உங்க டாகுக்கு நல்லா துவட்டி விடுங்க. அதுக்கப்புறமே ப்ளோயர் பண்ணுங்க. ஃபர் வந்து எப்படினாலும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கத்தான் செய்யும். அழகா ரெடி பண்ணிட்டோம்ல. ஸோ அவளை ஒரு 360 வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லி உட்கார வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கேமரா நடந்துருச்சு, ஐ எம் சாரி. நெக்ஸ்ட் டைம் இது வராமல் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.